ஹாய்! பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடக்கத்தான் தோசை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, வீட்ல முடக்கத்தான் நான் வளர்க்குறேன். ஸோ, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அத பிளெண்டர்ல போட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோன்னா, முடக்கத்தான் பேஸ்ட் மாதிரி இருக்கும், ரெடி ஆயிரும். அத வந்து நான் வந்து ஃபுல் தோசை மாவுல மிக்ஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமா பாதி தோசை மாவு எடுத்து வச்சு, அதில மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்ல 3 பேருமே இத நல்லாவே சாப்பிடுவோம். பையனும் சரி, அவன் அத எடுத்துப்பான். அதனால எனக்கு புதுசா எதுலயும் ட்ரை பண்றதில்ல. சரி கீரை கலந்து இத குடுப்போம், அப்படி குடுப்போங்கிறதெல்லாம் எனக்கு ஹெசிடேஷன் இருந்ததே இல்ல. என் பாட்டுக்கு இறங்கி ஓகே போட்டு மிக்ஸ் பண்ணி குடுப்போன்னா சாப்பிட்டுருவாங்க. நான் சைட்ல பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பமாவது ஹோட்டல்ல மீல்ஸ் வாங்குனோன்னா பீட்ரூட் பொரியல் குடுப்பாங்க. அதில வந்து கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொண்டக்கடலையும் பண்ணியிருந்தேன். அதையும் பீட்ரூட் பொரியல்ல போட்டிருந்தேன். லாஸ்ட்ல தேங்காய் போட்டிருப்பாங்க. என்ட்ட அது இல்ல போடல. மாதுளப்பழம், கேரட், குக்கும்பர் அப்புறம் வேக வச்ச கடலைலாம் போட்டு பையனுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தான் 1 1/2 மாசம் கழிச்சு பையனுக்கு யூனிஃபார்ம் குடுத்தாங்க. கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அவன விட்டுட்டு வந்தாச்சு. ஆன்டி வீட்ல கொஞ்சம் பழைய பேப்பர்லாம் எடைக்கு போட்டாங்க. அப்படியே அவங்க கூட நின்னு பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன்.